வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு கிராப் கோழி அடை வச்சுருந்தோம். வாங்க எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குன்னு பார்ப்போம். 16 குஞ்சு பொரிச்சிருக்கு. நம்ம வந்து 21 முட்டை வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 4 முட்டை வந்து கன்னிக்கோழி முட்டை வச்சுருந்தோம். அதனால தான் பொரிக்கல போல். இந்த கோழியோட முட்டை எல்லாமே பொரிச்சிருச்சு. இதில் வந்து 9 கிராப் குஞ்சு இருக்குது. மீதி வந்து நார்மல் நாட்டுக்கோழி சிறுவடை கோழி குஞ்சு. ஃபஸ்ட்டு முட்டை தோலெல்லாம் எடுத்து போடுறேன். ஏன்னா இன்னும் ஒரு 4, 5 முட்டை வந்து பொரிக்காமல் இருக்குது. அதுங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. நைட்டே பார்த்துட்டு போனேன். ஒரு 2 குஞ்சு மட்டும் வெளில வந்திருந்தது. அதுக்கப்புறம் சரி காலைல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து பார்த்தா முக்கால்வாசி குஞ்சு பொரிச்சிருச்சு. இதில் ஒரு முட்டை மட்டும் மூக்கு விட்டு வெளில வருது பாருங்கள், எப்படி வீடியோவில் காட்டிருக்கேன் பாருங்கள். மற்ற முட்டைலாம் மூக்கு விட்டுருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட்டி பார்த்தேன். ஒரு 3 முட்டை மட்டும் கலங்கின மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த 3 முட்டையும் வந்து பொரிக்காது. இந்த குஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ க்யூட்டாக இருக்க பாருங்கள். கிராப் கோழி குஞ்சு பொரிச்சாலே நான் வந்து அதுங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அதுங்களை பிடிச்சி விளாண்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த தலையில் மட்டும் ஹேர் கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும், க்யூட்டாக அழகாக. இதை பாருங்களேன், இந்த குஞ்சை பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன். அதனால் இந்த கோழி எப்போ குஞ்சு பொரித்தாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டுட்டு வீடியோ ஃபோட்டோலாம் என் ஃபோனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறக்கி விடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு 3 முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதான் இந்த 3 முட்டையுமே வந்து கோழி முட்டை பொரிக்காது. கோழிலாம் நல்ல கோழி தான். கோழி எத்தனை முட்டை வச்சாலும் பொரிச்சிரும். ஆனால் முட்டை சரியில்லை போல். நான் வந்து கன்னி விட முட்டையை வச்சுட்டேன். இந்த கோழி வந்து எப்போதுமே வந்து ஒரு 12 முட்டை டு 13 முட்டை தான் விடும். அதுக்கு மேலே விடாது. ஏன்னா இந்த கோழிக்கு வயசாகிடுச்சு. ஒரு 3-4 வருஷமாகவே நம்ம வீட்டில் இருக்குது. சிக்ஸ்லாம் எப்படி அழகாக விளாண்டுருக்கு பாருங்கள். அப்புறம் நான் கிராப் கோழி குஞ்சுங்களை மட்டும் தனியாக எடுத்து கீழே விட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 9 குஞ்சு இருந்தது. எல்லாமே க்யூட்டாக அழகழகாக இருந்தது. இது வந்து சேவை வந்து கருப்பு சேவை. அதனால தான் வந்து குஞ்சுங்க மோஸ்ட்லி கருப்பாகவே வந்திருக்கு. அப்புறம் எல்லா குஞ்சும் எடுத்து அது தாய் கடியிலே விட்டுட்டேன் நண்பர்களே. இப்போது இந்த குஞ்சுங்கள்லாம் வேணும்னா கடலூர் டிஸ்ட்ரிக் நெய்வேலி, விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி இந்த சரௌண்டிங்கில் இருந்தால் மட்டும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண